அப்போது எஸ்எஸ் சுமையாளுக்கு ஒரு டியூன் வரல. ஒரு சிச்சுவேஷன் டியூனில் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனில், ப்ரொடியூசர் டைரக்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நைட்டு அவர் வெளில எங்கே போகும்போது எம்எஸ்சி வந்து இந்த கோபாலகிருஷ்ணன் அவங்களும் ஒன்றா ஒரு டீம். எம்எஸ்சி கிட்ட அப்புறம் பேங்கு வாசிப்பார் அவங்களாம், ஜிகே வெங்கடேஷ், ஓகே, இளையராஜாவோட குருநாத் ஜிகே வெங்கடேஷ்லாம் ஒரு டீம் எம்எஸ்சிலாம். அவங்களாம் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி பெரிய யார்கிட்ட சிஆர் சுப்ராகிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ எம்எஸ்சி வந்து ஹார்மோனியத்தில் அந்த டியூனை ட்ரை பண்ணுற சிச்சுவேஷன் வந்துடுது டியூனு. உடனே அங்கேருந்து எஸ்எஸ் வராரு, யாரும் ஹார்மோனியம் வாசிக்கிறது, இவர் கை கால் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது 14-15 வயசு நடந்த இன்சிடென்ட். உனக்கு அவர் குருநாதர் வராரு, அவர் ஹார்மோனியத்தை யூஸ் பண்ண அவர் பார்த்துட்டாரு, கத்தப்புறான்னு சொல்லிட்டு நடுங்கிட்டு இருக்கும்போது இது என்னடா இதுன்னு. இல்லை நீங்கள் கொஞ்சம் மத்தியானம் டியூன் சரியாக வரலன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நான் ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா இருக்கட்டும் இந்த டியூனு, இதை இந்த படத்துக்கு வச்சுக்கலாம், ஆனால் நீ பண்ணன்னு சொல்லாத, நான் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா நீ பண்ண சொன்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எஸ்எஸ் சுப்ராயனுக்கு ஒரு முக்கியமான டியூன்ஸ்லாம் எம்எஸ்சி கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை வந்து எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு எஸ்எஸ் சுப்ராயன் ஆகிட்டு மெட்ராஸுக்கு இவங்களாம் போகும்போது ஜெனோவா படத்துக்கு, எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு, இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எம்எஸ்சி யார், விஸ்வநாதன் ஒரு பையன், யார் இந்த ரெக்கார்டிங் தெரியல, மைக்கெல்லாம் தொடச்சி வைப்பார் இன்ஸ்ட்ருமெண்ட், அவன் நான் வெத்தலை பார்க்கல வாங்கிட்டு வரேன். ஆமாம், இல்லை நானே போராடி ஒரு ஹீரோவாக வந்துருக்கேன், என்னை காலி பண்ணோன்னே இந்த மாதிரிலாம் ஆன்லைன் ரெக்கார்ட் பண்ணுறீங்களா கேட்கலாம். அப்படி கிடையாது, இந்த பாட்டில் இவன் ஹிட் பண்ண பாட்டு சொல்கிறாங்க. எஸ்எஸ் சுப்ராயன் சொல்கிறாரு, சரியான நேரத்தை சொல்கிறாரு. இப்போ இந்த சாங்லாம் வந்து இப்போ ஹிட்டாச்சு, அத்தையும் நான் போட்டது என் பேனரில் தான் வந்து, என் பேரில் தான் வந்து, பட் போட்டது எம்எஸ்சி, இந்த பையன் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு யங்கஸ்ட் மியூசிக் டைரக்டர் இந்தியாவில் பார்த்தா எம்எஸ்சி தான். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்தியன் சினிஃபீல்டு ரொம்ப. அவர் தான் ஜெயசுதாஸ் எல்லாம் அறிமுகம் பண்ணுறாரா சார்? எம்எஸ்சி ஜெயசுதாஸ் வந்து தமிழ் அறிமுகப்படுத்து காதுக்கிற மாதிரி. எப்படி அந்த அறிமுகம்லாம் கிடைக்குது? இல்லை ஜெயசுதாஸ் அதே நேரத்தில் எம்எஸ்வி ஜெயசுதாஸுக்கு எல்லாம் ஒரு சின்ன மன வருத்தமும் இருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன சார்? அது வந்து என்னென்னா, ஜெயசுதாஸ் வந்து செம்பை வைத்திய பகவதர்கிட்ட கேரளாவில் மியூசிக் படிச்சுட்டு வந்தாருங்க. நல்ல கர்நாடிக் மியூசிக் பக்காவாக படிச்சுட்டு நல்ல அற்புதமான வாய்ஸ், கிறிஸ்டல் கிளியர் வாய்ஸ், ஒரு வைப்ரோஃபோன் வாய்ஸ் ஜெயசுதாஸ். அந்த மாதிரி வாய்ஸ் யாருக்குமே கிடையாது இந்தியாவில். வைப்ரோஃபோன் வாய்ஸ், வைப்ரோஃபோன் எவ்வளோ கிளியராக இருக்குமோ, கிறிஸ்டல் கிளியர், அதே மாதிரி வாய்ஸ் ஜெயசுதாஸ்க்கு. அவர் வந்து இங்கே வந்து எம்எஸ்சி கிட்ட வாய்ப்பு தேடி காதலிக்கு நிலைமையில் கொடுத்தாரு. அப்புறம் வந்து அங்கங்கே பாடிட்டு இருந்தார், ஜெயசுதாஸ் பாடிட்டு இருந்தார். லேட்டஸ்ட்டாக ஒரு பாடி ஒரு 15 வருஷம் நிறைய படங்கள்லாம் பாடித்தார் ஜெயசுதாஸ். உங்களுக்கு சுமதியன் சுந்தரி, மலரே குறிஞ்சி மலரே சாங்லாம் அற்புதமான ஹிட்ஸ் எம்எஸ்சியோட சாங். எம்ஜிஆர் பாடியிருக்காரு, சிவாஜிக்கு பாடியிருக்காரு, எல்லாமே பாடியிருக்காரு. பெரிய ஹிட்ஸ்லாம் எம்எஸ்சி மியூசிக் கொடுத்துருக்காரு. அப்போது ஒரு ரெக்கார்டிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு ஜெயசுதாஸ்க்கும் எம்எஸ்விக்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது ஜெயசுதாஸ் அவர் சேம்பரில் பாடும்போது அங்கே ஒரு தபலிஸ்ட் பிரசாத்னு ஒருத்தர், அவர் கொஞ்சம் நடையை மாற்றி வாசிச்சிருக்கார். இது வந்து பாடும்போது கொஞ்சம் இவருக்கு நெருடலாக இருந்திருக்கு, சரியாக மேட்ச் ஆகலையோன்னு சொல்லி ஜெயசுதாஸ்க்கு. அப்போது பாட்டு எழுதிட்டு, அண்ணா கொஞ்சம் பிரசாத் கரெக்டாக வாசிக்க சொல்லுவேன், நடையை வாசிக்க சொல்லுவேன். பிரசாத் வந்து கிட்டத்தட்ட 30,000-40,000 ரெக்கார்டிங் வாசிச்ச பெரிய சீனியர் தபலிஸ்ட், அவர் பெரிய மேதை, தபையில பெரிய மேதை. அவர் எம்எஸ்சி என்னன்னா இப்போ பிரசாத்தை பார்த்துட்டு ஜெயசுதாஸை பார்த்து அவள் வாசிப்பா, தாஸ் நீ பாடு, திருப்பி டேக் போகுது, திருப்பியும் நடை மாறுது. இங்கே இவருக்கு சரியாக மேட்ச் ஆகணும்னு திருப்பி சொல்லியிருக்காரு, அண்ணா கொஞ்சம் சரியாக சொல்லுங்க, எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆக மாட்டேன், யுத்தத்து கூட பாட முடியலன்னு. அவர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வாசிச்சு போகிறார் பிரசாத். அதாவது அந்த சைக்கிள்குள்ளே தான் இருக்கார், பட் அந்த அதுக்குள்ளேயே ஒரு ஒரு நடையை வாசிக்கிறாங்கன்னா, சிம்பிள் நடையே அழகு, அது நிறைய இது பண்ண முடியும், அதை வந்து நிறைய கோர்வைகள் போட்டு காம்ப்ளிகேட் பண்ண முடியும். காம்ப்ளிகேட் இந்த சென்ஸ் அழகாக இருக்கும். அந்த ரெக்கார்ட் டேக் மாதிரி 3ஆவது டேக் வந்து ஜெயசுதாஸ் சொல்லியிருக்காரு, அண்ணா வேணாம், இந்த ரெக்கார்டிங் எனக்கு வேண்டாம், நான் பாடல அப்படின்னு. என்ன ஆச்சு தாஸ், நான் 3 வாட்டி சொல்லியும் நீங்கள் அவர் இது பண்ணல. அப்போ எம்எஸ்சி சொல்லியிருக்காரு, ஓகே தாஸ், நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, உங்களோட விருப்பம் அது. அதுலேருந்து ஜெயசுதாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் எம்எஸ்சிக்கு பாடல. ஓகே, பாடவே இல்லை. இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் இருந்து? இது வந்து ஒரு 80ஸ்க்கு மேலே நடந்தது. 80ஸ்க்கு மேலே நடந்தது. 80ஸ்ல 78 அந்த பீரியடில் நடந்தது. அப்போ எம்எஸ்சி பீக்கில் இருக்கார், ராஜா சாரும் பீக்கில் வராரு, எம்எஸ்சி பீக்கில் இருக்க ஒரு வருஷத்துல 40 படம் எம்எஸ்சி பண்ணுறாரு, ராஜா சாரும் 40 படம். அதாவது 79-80ல் நேர்கள் ராஜா பார்வை வரும்போது ராஜா பீக்கில் போயிடுது 40 படம். அந்த நேரத்தில் தான் அந்த எம்எஸ்சி 45 படம் பண்ணுறாரு. அந்த மாதிரி பீக்கில் இருக்க எம்எஸ்சி. அப்போ இந்த பிரச்சனை வருது. பிரச்சனை ஒன்று, அதுக்கப்புறம் 80ஸ்ல ஜனனின்னு ஒரு படம் வந்து, 86-87 வந்து ஜனனின்னு ஒரு படம், நேதாஜின்ற ஒருத்தர் டைரக்ட் பண்ண. ஐ எம் நாட் ஷூர் அபவுட் த இயர்ஸ். அப்போ வந்து ஜெயசுதாஸை பாட வைக்கிறாங்க, எம்எஸ்சி கிட்ட பாட வைக்கிறாங்க. இப்படி பேசி ஒரு சுச்சுவேஷனுக்கு, மன்னிக்க மாட்டாயா உன் மனம் இறங்கி, நீ ஒரு மேதை நான் ஒரு பேதை, நீ தரும் சோதனை நான் படும் வேதனை போதும். 8 வருஷத்துக்கு அப்புறமா, 8 வருஷமோ 6 வருஷமோ கழிச்சு அப்போ பகாடியில், இன்ஃபேக்ட் அந்த ராகத்தில் இந்தியாவிலேயே அது நார்த் இந்தியன் ராகா, மலை சார்ந்த இமாச்சல் பிரதேஷில் உருவான ராகம்.
அதில் வந்து நார்த் இந்தியன் கம்போசர்ஸ் எம்எஸ்சி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ராகத்தை. அற்புதமான மெலடிஸ்லாம் அதில் கொடுத்துருக்காரு. அதில் வந்து மன்னிக்க மாட்டாயா உன் மனம் இறங்கி தாரா நீ ஒரு மேதை நான் ஒரு பேதை நீ தரும் சோதனை நான் படும் வேதனை போதும் போதும் மன்னிக்க மாட்டாயா. அற்புதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ், ரொம்ப அற்புதம். அந்த பாட்டு ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் சாங். அது பாருங்க, லிரிக்ஸ் எப்படி வருது பாருங்க. அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் தான்.